ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் பார்க்கறதுக்கும் இன்றைக்கி நம்ம கோதுமை அல்வா பார்க்க போகிறோம். நான் 2 கப் மாவை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கீழே ஆடையாக இருக்கும், அதை மட்டும் எடுத்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். கடாயில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதில் முக்கியமானது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை செய்ய எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா அந்த அல்வா மாதிரி கிடைக்கும். நெய் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். பார்க்கல இதுக்கு முன்னால தாங்கத்தான் முடியல ஐயோ என்னால. அப்புறம் சக்கரை நான் ஒரு 4 ஸ்பூன் வச்சுருந்தேன். அதை நல்லா சிம்மில் வச்சியே இது பண்ணால் அது இந்த மாதிரி பாகம் ஆகிடும். அதை போட்டு எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காமல் சர்க்கரையே சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கலர் மாதிரி இந்த மாதிரி வந்துடும். ஹையில் வச்சு கிண்டிங்கன்னா கருப்பாக போய் தீ பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி பாருங்கள், சிம்மில் வச்சு கிண்டி உங்களுக்கு பிடிச்ச பாதாம் முந்திரி போட்டு நல்லா கிண்டி நெய் ஊற்றி கிண்டினீங்கன்னா அந்த நெய் நம்மளை பிரிஞ்சு இந்த மாதிரி செம்மையாக டேஸ்டியான அல்வா வந்துடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பை பை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.